நம்ம இப்போ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக் இஸ் ஒன் கிளினிக் வேர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் கம் டுகெதர். எல்லா துறையோட வல்லுநர்களும் இந்த ஒரு கிளினிக்ல வந்து ஒரு சேலஞ்சிங் பேஷண்ட் இருக்கும்போது, ஒரு சிக் பேஷண்ட் இருக்கும்போது அவங்களோட நிபுணத்துவம் வச்சு பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஏதோ அதை வழங்குறதுக்குரிய அதுதான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம். அண்ட் இதில் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கும். கார்டியாலஜிஸ்ட் இருக்கும், பல்மனாலஜிஸ்ட் இருக்கும், கார்டியோதொராசிக் சர்ஜன் இருக்கும், அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ருமட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த துறையில் எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம். ஸோ இது எங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் வந்து நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளினிக்னு ஒரு இடத்துல இருக்கும். நம்ம கண்ட்ரியில் அது அந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு கிளினிக் இல்லை. இப்போ மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. ஒரு புத்துநோய்னா அந்த இடத்துக்கு போகணும், ஒரு கல்லீரல் பாதிப்புனா அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டர் இருக்குது. அதே மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு நிபுணர்கள் நிறைந்த ஒரு இடமா நாங்கள் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் இந்த கிளினிக்கை லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ஒரு டயக்னோசிஸ் வருதுன்னா முன்னாடிலாம் அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ எல்லா நிபுணர்களும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்க இங்கே கண்டிப்பாக அவங்களுடைய வியாதியை சரிப்படுத்துறதுக்கு இங்கே வரலாம். அதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். சிம்டம் வந்து ரொம்ப கஷ்டமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 அடி கூட அவங்களால நடக்க முடியாது. ஒரு டே டு டே வேலை கூட செய்ய முடியாது. மூச்சு வாங்கும். நிறைய டைம்ல வந்து டயக்னோசிஸே வந்து அவங்க மூச்சு வாங்கும்போது நிறைய பேர் ஆஸ்மான்னு நினச்சிருவாங்க, இதுவும் நினச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஆர்டரியில் இருக்கிற ப்ரெஷர்னால தான் அவங்களால அதை மூச்சு வர்றது முடியாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதுக்கு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்கும். காரணம் இல்லாத இருக்கவங்களுக்கு இப்போ மாத்திரை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா டாக்டர் அன்பரசு வந்து அந்த ரத்த குழாய்களுக்கு அடைப்புலாம் எடுத்து விட்டாருன்னா அவங்க ரொம்ப நார்மலாக லைஃப்பை வாழ்வாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு நடந்திருக்க முன்னேற்றம். ஆக்சுவலாக இதுக்காக உலகத்தில் 2 இடத்துல வந்து ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது. அங்கே நிறைய வால்யூம் ஆஃப் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கேசஸை பண்ணியிருக்கோம். அவங்க கூட நாங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு இதுவும் வச்சுருக்கோம். ஏதாவது எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னா அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் அதனுடைய இது. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது தான் மெயின் சிம்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின் அந்த மாதிரி கூட காமிக்கலாம். பட் ஒரு எக்கோ எடுக்கும் போது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ன்றது வந்து ஒரு எக்கோ எடுக்கும் போது தெரிஞ்சிடும். முன்னாடிலாம் வந்து இந்த எக்கோ எடுத்துட்டு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருந்தால் அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ கண்டிப்பாக தீர்வு இருக்குது. சார் என்னென்ன ஸ்டேஜஸ் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வந்து பேசிக்காக வந்து மைல்ட் மாட்ரேட் சிவியர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் பல்மனரி ஆர்டரி ப்ரெஷர்ஸை வச்சு சொல்லுவோம். நார்மலாக வந்து 25 கீழே இருந்தால் நார்மல்னு சொல்லுவோம். 25 to 40 வந்து மைல்டுன்னு, 40 to 60 வந்து மாட்ரேட், மோர் தென் 60 சிவியர்னு. இது வந்து சார் சொன்ன மாதிரி இக்கோவில் பண்ணுற மெஷர்மெண்ட்டை வச்சு சம்டைம்ஸ் கேத்தில் கூட மெஷர் பண்ணலாம். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவியாரிட்டி. அதில் யூஸ்வலாக மைல்டு ப்ராப்ளம் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ 100 பேருக்கு எக்கோ பண்ணால் அதில் 4-5 பேருக்கு கூட இருக்கும். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இஸ் பேஷண்ட்ஸ் வித் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். தட் இஸ் யாருக்கு வந்து பல்மனரி ப்ரெஷர்ஸ் வந்து 60க்கு மேலே இருக்குது, 70 இருக்குது, 80 இருக்குது, 100 இருக்குது. ஸோ சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சிஸ்டமிக் பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம நார்மலாக பிபி என்ன சொல்கிறோம், 120/18. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிபி வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் 120/80, பல்மனரி சர்க்குலேஷனில் 25/12. ஸோ அந்தளவுக்கு கம்மியாக நார்மலாக இருக்கும். பட் சப்போஸ் ஒருத்தருக்கு 100 இருக்குது பல்மனரி ப்ரெஷர்ஸ்னால் அது வெரி சிவியர் ஹைப்பர். ஸோ அதுதான் சிவியர்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக இக்கோவைஸ் மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு கிரேட் பண்ணுவோம். டைப்ஸில் 5 டைப் இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. ஸோ கன்ஜெனிட்டல். ஸோ சார் சொன்ன மாதிரி காமனாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஏதாவது ஓட்டம் இருக்குது, இல்லை ஹார்ட்டில் வேறு பிரச்சனைகள் இருக்குது, ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பல காரணத்தினால கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் தான் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன். அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறது பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்டோட ரோல் அங்கே பெருசாக இருக்குது. ஏன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது இல்லை, அது வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸில் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஷியலாக வரும்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா லங் டிசீஸ். ஸோ எங்களோட மோர் தென் 40-50% பேஷண்ட்ஸ் வந்து லங் டாக்டர்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொண்டு. ஸோ அதுதான் செகண்ட் காமனாக இருக்கும். தட் இஸ் லாங் ஸ்டாண்டிங் லங் டிசீஸ் இருக்குது, சிஓபிடி இல்லை சம்டைம்ஸ் ப்ராங்கியாக்டஸ், அந்த மாதிரி பல லங் கண்டிஷன்ஸில் லங் டேமேஜ் ஆகி அதோட கான்சிக்வன்ஸாக பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்கும். தேர்ட் தான் சார் மென்ஷன் பண்ணது, தட் இஸ் கிளாட்னால, தட் இஸ் சிடிபி இபிஹெச்னு சொல்லுவோம். தட் இஸ் க்ரானிக் த்ரோம்போஎம்பாலிக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். தட் இஸ் பல தடவை டிவிடி வந்து பல தடவை பல்மனரி எம்பாலிசம் வந்து கால்லேருந்து கிளாட் போய் லங்ஸில் அடைச்சிட்டு ஒரு ஸ்டேஜில் ஸோ மச் அடைச்சிரும் தட் லங்ஸில் ப்ரெஷர் கூடும். அது ஒன்று ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் சார் மென்ஷன் பண்ணார். ஸோ அது வந்து வெரி காமன் ட்ரீட்டபிள் கண்டிஷன். இதில் இம்பார்ட்டன்ட் திங்னா ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வந்து இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சிவியர் இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி அவைலபிள்னா ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் வி ஆல் நோ அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனில் சிடிபிஹெச்சோட ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி ஹை. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ஆக்சிஜன் சிலிண்டரோடையே சுற்றின்னு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய ரிலீஃப். இந்த லாஸ்ட்டு 1.5 இயர்ஸில் அட்லீஸ்ட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சில பேஷண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட்காக ரிஃபர் ஆகி வந்து கடைசியில் நம்ம இவாலுவேட் பண்ணுறச்ச பல்மனரி எம்பாலிசம் இதுதான் காரணம்னு சொல்லி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் வேணாம், இது சர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியும்னு சொல்லிச்சு அவங்களுக்கும் பெரிய ரிலீஃப், எங்களுக்கும் பெரிய, பிகாஸ் இதோட சக்ஸஸ் ரேட் இஸ் அட்லீஸ்ட் இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட். பல்மனரி ஹைப்பர்டென்ஷனும் சிஸ்டமேட்டிக் கேஸ் எவ்வளோ இருக்கு சார்? இப்போ கம்பேர் 100க்கு வந்து இவ்வளோ கேஸ் இருக்கு, அது எவ்வளோ கேஸ் இருக்கு? சிஸ்டமேட்டிக் ஹைப்பர்டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பேண்டமிக். ஸோ இப்போ இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் பாப்புலேஷன்னா 1.5 பில்லியன் பாப்புலேஷன் இஸ் ஹேவிங் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன். ஸோ இதையும் ஆக்சுவலாக கம்பேரே பண்ண முடியாது. தட் இஸ் அ டோட்டலி டயபெட்டிஸோட பயங்கர பெரிய பேண்டமிக்னா சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன். பட் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ரொம்ப ஸ்மால் சப்செட். நான் மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரெவலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 per 1 lakh population. So it's not very high compared to systemic hypertension. The commonest cause may not be what is treated by a surgical condition. It will be something like a primary pulmonary hypertension or idiopathic pulmonary hypertension. The next common cause will be something related to a problem with the left side of the heart. One of the rarer causes is what the clots in the lungs is. And we do a lot of surgeries for patients who are very sick with left-sided heart problems as well, so that when we treat the left-sided heart problems like aortic valve, mitral valve, other heart dysfunction இருக்கும்போதோ அதை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது பல்மனரி ஆர்டரி ப்ரெஷர் கம்மியாகும். வேற இந்த கிளாட்ஸ் இருக்க பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், chronic thromboembolic pulmonary hypertension, இந்த சர்ஜரி இஸ் a curative surgery. Like at the end of the surgery, within 3 months patients are near normal. அந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்ஜரி. அண்ட் த ஸ்பெஷாலிட்டி இஸ் we have specialists who can treat all varieties of pulmonary hypertension here.